رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்க இந்த இடத்துல பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, அதாவது குடும்ப வாழ்க்கையில இஸ்லாமிய கல்வி அது எவ்வளவு தூரம் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இந்த இடத்துல நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு. முதலாவது நம்ம விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுடைய மஹ்லூகாத், அல்லாஹு தாலா படைத்த அந்த படைப்பினங்களின் மீது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சத்தியம் செய்கிறான். அப்படிதானே? அப்ப அதுல எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா அவனுடைய படைப்புல மிக பிரமாண்டமான படைப்பு. உதாரணமா என்ன சொல்லலாம், சூரியன் மேல என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹு தாலா, சத்தியம் பண்ணிருக்கிறான், வஷம்ஸ் அப்படின்னு சொல்லி. அதை போல வல் கமர், சந்திரன் மேல் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், சத்தியம் பண்ணிருக்கிறான். அது தவிர அல்லாஹு தாலா குர்ஆன் மேலேயே என்ன செஞ்சிருக்கிறான், சத்தியம் பண்ணிருக்கிறான். பொதுவா நம்ம என்னத்துக்கு சத்தியம் பண்ணும்? பொதுவா நாம எதுக்கு சத்தியம் பண்ணும்? நாம ஒரு மெசேஜ சொல்ல போறோம், அந்த சொல்ல போற மெசேஜ் வந்து கொண்டு என்னது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம், நாம அதுக்குதான் நாம சத்தியம் பண்ணுவோம். அதே நேரத்துல நாம எதுல சத்தியம் பண்றோமோ அது எப்படியானதா இருக்கணும், நாம சொல்ல போற மெசேஜ் உண்மைத்தானங்கிறத எடுத்து காட்டக்கூடியதா இருக்கணும். அப்படித்தானே? இப்ப உதாரணமா அவங்க வல்லாஹின்னு சொன்னாங்க, அதுக்காக நம்ம ஒன்னும் பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. காரணம் என்ன? அந்த வார்த்தைக்குரிய ஒரு தாதீம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய என்னது, ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்படித்தானே? அப்ப இத போல அல்லாஹு தாலா பொதுவா சத்தியம் பண்றது அதுக்கு பின்னால சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ உறுதிப்படுத்துறதுக்கும், அதே நேரத்துல எந்த விஷயத்துல அல்லாஹு தாலா சத்தியம் பண்றானோ அந்த விஷயம் ஒரு பெருமதியானது, அந்த விஷயம் ஒரு சில்லி விஷயம் ஒன்றா இருக்காது, அது ஒரு பெருமதியான மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அல்லாஹ் எதன் மீது சத்தியம் பண்றானோ, ஏன்னு சொன்னா இப்ப குர்ஆன்ல பண்ணக்கூடிய சத்தியத்தை எடுத்துக்கொண்டா, அல்லாஹு தாலா குர்ஆனின் மீது சத்தியம் பண்ணது மட்டும் இல்லாமல், பிரமாண்டமான படைப்புகளிட மேல சத்தியம் பண்ணது மட்டும் இல்லாமல், காலங்கள் நேரம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான், ஒவ்வொரு கட்டமா பிரித்து சத்தியம் பண்ணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் மேல எல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், சத்தியம் பண்ண அல்லாஹ்வின் மீதே சத்தியம் பண்றான். அப்படி இருக்கு தானே குர்ஆன்ல, ஃபலா வரப்பிக்க, நபியே உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அல்லாஹ்வின் மீது என்ன செய்யறான், சத்தியம் பண்றான். அப்ப இப்படியெல்லாம் பலவிதமான சத்தியம் இருக்குது. அப்ப ஒரு விஷயத்துல சத்தியம் பண்ணு போனது அந்த விஷயம் மிக பெருமதியானது, இல்லைங்களா? அப்ப ஏன் சத்தியம் அல்லாஹ் தாலா பண்றான் அப்படிங்கறத சொல்லும் பொழுது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தாலா ஏதாவது ஒன்று மேல சத்தியம் பண்றான்ற அர்த்தம் தலீலுன் அலா ருபூபிய்யத்திஹி வ உலூஹிய்யத்திஹி வ ஹிக்மத்திஹி வ இஸ்ஸத்திஹி. அல்லாஹ் தாலா ஏதாவது ஒன்றின் மீது சத்தியம் பண்றான்னு சொன்னா அது என்னது, அது அல்லாஹ் தாலாவுடைய ஒரு தனித்துவமான சக்திய, ஆற்றல, மகத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தாலாவுடைய ஆக சிறந்த உன்னதமான ஞானத்தை என்ன செய்யக்கூடியது, எடுத்து காட்டக்கூடிய ஒன்று. அப்ப இப்படி பண்ணக்கூடிய சத்தியத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் என்னண்டா, இப்ப நாம என்னத்துக்கு உங்களுக்கு இந்த சத்தியத்துல விஷயத்தை சொல்லிக்கிட்டு வாரேன்டா,
அல்லாஹ்தாலா இப்படி சத்தியம் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது இந்த சத்தியம் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இப்ப நீங்க சொன்னீங்க தானே, சூரியனு சந்தியனன் காலங்கள் இப்படின்னு ஒவ்வொன்று இருக்குது. இதுல ஒரு மிக முக்கிய பண்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த கிராமத்து இந்த ஊரின் மீது என்னது சத்தியமாக, எது மக்காவின் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீங்க இந்த ஊர்ல என்ன செய்தவரா இருக்கிறீங்க, வாழக்கூடியவராக இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்ததாக பண்ணக்கூடிய சத்தியம் என்ன, வவாலிதி வமா வலதுன்னு என்ன, பெற்றோரின் மீதும். எதன் மீது சத்தியம் என்றா, பேரண்ட்ஸ் மேலையும் சத்தியம், அதே நேரத்தில் சில்ட்ரன்ஸ் அந்த பிள்ளைகளின் மீதும் என்னது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை என்கிறது விளங்குதா, ஒரு பெற்றோர் பிள்ளைகள் என்ற நேரத்தில் அது என்னது, அது என்ன ஸ்ட்ரக்சர், அது குடும்பம் அப்படித்தானே. மைக்ரோ சொசைட்டி சோசியாலஜில சொல்றேன், மெக்ரோ சொசைட்டின் ஒன்று இருக்குது, மைக்ரோ சொசைட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா. மைக்ரோ சொசைட்டின்ற இடத்துக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்கு சொல்றது, ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்கு சொல்றது என்னன்னு சொல்லி மைக்ரோ சொசைட்டி. ஏன்னா அங்க இந்த பெரிய ஒரு என்ன செய்யுது ஒன்று உருவாகுது. அப்ப அதனால அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மைக்ரோ சொசைட்டி என்றுவாங்க. அப்ப என்ன சொல்லணும்னா, அல்லாஹ் தஆலா குடும்ப இந்த வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற இந்த அமைப்பு இருக்குதானே, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதானே, இது மிக உன்னதமான ஒன்று. அதனாலதான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல பாருங்க எவ்வளவு வித்தியாசமான சத்தியங்களை பண்ணின அல்லாஹு தாலா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், பேசிக்கா பண்ணி சொல்றான், வவாலிதிம் வமா வலத், பெற்றோரின் மீதும் பிள்ளைகளின் மீதும் சத்தியமாக. அப்ப நம்மளுக்கு விளங்கணும், உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கை என்று வார நேரத்துல அது உண்மையிலேயே என்னது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு விளையாட்டு அல்ல. இப்ப நாம கடன் எடுக்கிறோம் கொடுக்கிறோம், அப்ப அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று அடிக்கிறோம், ஒரு பிசினஸ் ஒன்று பண்ண போறோம், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று அடிக்கணும். இப்படி நிறைய அக்ரிமெண்ட் இருக்குதா இல்லையா, ஒப்பந்தங்கள் இருக்குதா இல்லையா. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த எல்லா ஒப்பந்தத்திலையும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒப்பந்தமாக, சரியான ஸ்ட்ராங்கான ஒப்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கை. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅഖذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. அல்லாஹ் தஆலா சூரத்து நிசால சொல்றான், அந்த பெண்கள் ஆண்களாகிய உங்களிடத்துல இருந்து இந்த திருமண பந்தம் என்கிற இந்த அக்ரிமெண்ட் அடிச்சிருக்கிறது இருக்குது, இந்த அக்த், இது வந்து சாதாரணமான அக்த் அல்ல, நினைச்ச மூப்புக்கு அப்படி கிழிச்சிட்டு போக இயலுமான என்னதல்ல, அப்படியான ஒன்றல்ல. இது மீசாகன் கலீஸா, மீசாகன் ஒரு இந்த அக்ரிமெண்ட் கலீஸா, இது மிக என்னது ஸ்ட்ராங்கான சரியான ஸ்ட்ரென்த்தான என்னது ஒரு ஒப்பந்தம். என்ன செஞ்சிருக்கிறீங்க, இது சும்மா நினைச்ச மூப்பு அப்படி டக்குன்னு என்ன செய்யலாது, ஒருத்தரை வந்து பிடிக்க இல்ல, சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டு போகலாது, அப்படி உடைச்சிட்டு என்ன செய்யலாது போகலாம். அப்ப அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னா, மனக்கசப்புன்னு வருதுன்னு சொன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிக்கொள்ள இயலாட்டி அல்லாஹ் அதுக்கு ஒரு ப்ரொசஸ வச்சிருக்கிறானே இல்லையா, ஒரு ப்ரொசஸர் இருக்குதானே, அதை நீங்க சால்வ் பண்றதுக்கு எப்படியான கட்டங்களை அடையணும் என்று சொல்லி. பெண்ணிடத்துல இருந்து வார மனக்கசப்புன்னு சொன்னா அதை நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான நிலைமைக்கு வரணும், செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த ப்ரொசஸ் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லித்தரான், அதை சால்வ் பண்றதுக்கான அந்த வழிமுறையை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லித்தரான். அப்ப முக்கியமா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கைங்கிறது மிக 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 பிரதானமான ஒன்று. அப்ப அந்த மிக பிரதானமான ஒன்றை பாதுகாக்கணும், அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமானதாக அமைக்கணும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா குர்ஆன்ல 2 முக்கியமான வசனங்கள் அல்லாஹு தாலா பயன்படுத்துறான். 2 மிக முக்கியமான வசனங்கள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தினான். ஒன்று சூரத்து தஹ்ரீம்ல, இன்னொன்று சூரத்து ஷுஆரால. சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு வசனத்துல, இப்ப இந்த குடும்ப கட்டமைப்பு நீங்க என்ன செய்யணும், தூய்மையா பேணணுமாக இருந்தால், அதை ஒரு பியோரான ஒரு லைஃபா நீங்க வச்சுக்கொள்ளணுமாக இருந்தா, அல்லாஹ் ரசூல் விரும்புற மாதிரி சரியா வச்சுக்கொள்ளணுமாக இருந்தா, ஒரு கட்டம் மிஞ்சி போய் உலக வாழ்க்கையில சரி நீங்க சந்தோஷமாக சரியான முறையில நேர்த்தியா நேர்மையா வாழணுமாக இருந்தா, 2 மிக பிரதானமான அல்லாஹ் தஆலா அந்த கைட என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து தஹ்ரீம்ல ஒன்றும், மற்றது சூரத்து ஷுஆராலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. என்னது, உங்களுடைய
குடும்பத்தினரையும் பார்ட்னரையும், அதே நேரத்துல உங்களையும் உங்களோட பார்ட்னர் குடும்பத்தினர்களையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. அப்போ உங்களைய பாதுகாத்துக்கோங்க, உங்களோட ஃபேமிலியை என்ன செஞ்சுக்கோங்க, வாஹலிக்கும் நாரா. இது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை, அல்லாஹ் தஆலா தரக்கூடிய எச்சரிக்கைகள்ல மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலா சொன்ன ஒன்றுதான் ரசூலோட குடும்ப விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்ன முக்கியமான ஒரு வசனம் தான் வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன். உங்களோட குடும்பத்துல மிச்சம் நெருக்கமா இருக்கிற ரிலேஷன் இருக்கிறாங்களே, மிச்சம் நெருக்கமா இருக்கிற ரிலேஷன், அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பாவமான விஷயங்கள்ல இருந்து என்ன செஞ்சு கொண்டே இருங்க, எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருங்க. பாவமான விஷயத்துல இருந்து எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருங்க என்று சொன்ன அந்த லிஸ்ட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டவங்களோட லிஸ்ட்ல யாரையும் கூப்பிட்டாங்க, யாரையும் கூப்பிட்டாங்க. அவங்களோட பனு அப்துல் முத்தலிபா இருக்கட்டும், குறைஷியர்கள் இருக்கக்கூடிய அப்துல் மனாஃபா இருக்கட்டும், இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டதுல கடைசியா யாரை கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ்? புகார்ல முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல கடைசியா யாரை கூப்பிட்டாங்க? ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டாங்க. தண்ட உசுருக்குசுரா நேசிக்கக்கூடிய, ரொம்ப மைஸா என்ற அரபுல சொல்லுவாங்க, செல்லம், கூடுதலான செல்லம் காட்டக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் கூப்பிட்டு கடைசியா சொன்னாங்க, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார் ஃபஇன்னி லா அம்லிகு லக் மினல்லாஹி ஷைஆ. நீ உன்னைய நீ என்ன செஞ்சுக்கோ, நரகத்தில இருந்து பாதுகாத்துக்கோ. நான் உனக்கு எதையும் பெற்று தருவேன் என்று மட்டும் நீ என்ன செஞ்சிடாத. ஃபஇன்னி லா அம்லிகு லக்கி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ் அப்படி மட்டும் நீ என்ன செய்யாத, அதை மட்டும் அப்படி சலி மாஷேத்தி மிம்மாலி, காசு எவ்வளவு வேணும்னாலும் கேளு. எப்படி சொன்னாங்க? காசு எவ்வளவு வேணும்னாலும் கேளு. சலி மாஷேத்தி மிம்மாலி, காசு எவ்வளவு வேணாலும், பணம் எவ்வளவு வேணாலும் நீ கேளு, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யணும், நரகத்தில இருந்து நீ தான் உன்னைய என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்து. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்துல ஒருத்தரை நரகத்திலிருந்து, தண்ட ஃபேமிலியை, தண்ட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற விஷயத்துல, அதுக்கான வழிகாட்டலை செய்யற விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தெளிவாக இருந்தாங்க. அடிக்கடி என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கைடை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால நாம கவனத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, நாம மற்றவங்களை போல இந்த லிவிங் டுகெதர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த வாழக்கூடிய இந்த மாதிரியான இந்த வாழ்க்கைகள் இருக்குதானே, எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னு சொன்னா, நிலைமை எவ்வளவு மோசமா போயிருச்சுன்னு சொன்னா, அப்ப நம்மளுக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நாட்டுல கொடுக்கக்கூடிய தலாக்கு சிஸ்டம் பிழை தானே. நம்ம நாட்டுல கொடுக்கக்கூடிய தலாக்கு எப்படி தலாக்கு நார்மலா கொடுக்குறாங்க, யாருக்கு தெரியும்? தலாக் கொடுக்குறேன்னு வந்து எப்படி கொடுக்குறாங்க தலாக்கு? உங்களுக்கு எப்படி அனுபவம் இல்லை சட்டி தெரியாத இருக்குமே. அது இல்ல இல்ல, அப்ப அதை எப்படி கொடுக்குறேன்னு சொன்னா, நார்மலா இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, இப்ப 2 பேர் பிரிய வந்துட்டாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு தலாக்க கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இதான் என்ன செய்யணும், இருக்கணும். இருந்து ஃபர்ஸ்ட் இதான் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப வரணும் அடுத்த தலாக்க சொல்றதுக்கு. விளங்குதா? அப்ப ஃபர்ஸ்ட் இதான் இருந்து முடிஞ்சாலே அவங்க கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிருச்சா இல்லையா? அவ மனைவி இல்லாத ஒரு பொம்பளைக்கு 2வது தலாக்க கொடுப்பான் இவன் போயிட்டு. விளங்குதா? அவ அந்த 2வது தலாக்க கொடுத்து அப்புறம் இதான் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், இதா இருக்கணும். இதா இருந்தா அது முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த இதா முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்யணும், வந்து பொண்டாட்டி இல்லாதவர்களுக்கு 3வது தலாக கொடுக்கணும். இல்லைங்கண்ணா, அப்ப இப்படித்தானே நம்ம நாட்டில் அப்படித்தான் நம்ம நாட்டில் தலாக்கு போகுது, ப்ரொசஸ் அப்படித்தான் போகுது. அப்ப இப்படி கொடுக்கப்பட்ட நேரத்தில் இப்ப பிரிஞ்ச ஆட்களோட பிரச்சனை என்னடா, திரும்ப என்ன செய்யணும், இப்ப இப்படித்தானே கோபத்துல பிரிகிறது. அப்புறம் 2வது ஒருத்தனோட பட்டு மாயிறது, மாஞ்சத்து இதை விட அது நல்ல மீண்டு ஒரு யோசனை வருது. இப்ப முந்தி மாதிரி இல்லை தானே, போன் எல்லாம் இருக்கிறதுனால நம்பரை அழிக்கிறேன்னு சொல்றது. ஆனா என்ன செய்யறது இல்ல, பிளாக்ல போட்டு வைக்கிறது. பிளாக் லிஸ்ட்ல போயிட்டு பார்த்தா நம்பர் இருக்கும். பிளாக் லிஸ்ட்ல அதுதானே, இது சிம்பிளான ஒரு விஷயம் தானே. அப்புறம் பிளாக்கா என்ன செய்யறது, ராவு 12 மணிக்கு அப்புறம் ஒன் பண்ணி சலாம் சொல்லி, அப்புறம் அவங்கட 2 பேரும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி கொள்ளும் பொழுது ஒரு சிம்பத்தி ஒண்ணு என்ன செய்யும், ஒட்டோவா அவங்களுக்கு மத்தியில கிரியேட் ஆகி அதுக்கு பிறகு சேருவோமே என்று சொல்லி வர நேரத்தில் இப்ப என்ன செய்யறது, இப்ப நீங்க என்னையோட சேரண்டாக்கா நாம 3 தலாக் சொல்லிட்டோமே, நான் இன்னொரு கல்யாணம் முடிக்கணும், அவரை நான் அனுபவிக்கணும்,
அதுக்கப்புறம் அவரே மனம் விரும்பி என்ன செய்யணும், அவர் தலாக் சொல்லி அதுக்கப்புறம் நான் இதா இருந்து அதுக்கப்புறம் என்ன முடிக்கணும். அப்ப இப்படி வந்த கேஸ் ஒன்றுல ஒரு கேஸ் எப்படி வந்துட்டா, எவ்வளவு தார்மீக சிந்தனை என்று சொன்னா இப்ப 2 பேருக்கும் முடிக்கணும். அப்ப இவங்க எப்படி பேசிக்கொள்றாங்க என்று சொன்னா, ஒருத்தரை முடிக்கிறேன், அவர் எனக்கு மகர் தரணுமே, நான் அது அவருக்கு ஹலால் சொல்றேன். என்ன சொல்றேன்? அப்ப முடிக்கிறவருக்கு அது ஒரு லாபம். 2வது அவரை முடிக்கிறது என்னத்துக்கு தான், நீ செய்யறத செஞ்சுட்டு தலாக் பண்ணணுங்கிறது விளங்குதா? அவருக்கு அது ஒரு 2வது லாபம். அவர் என்ன செய்வாரு? 3வது என்னண்டா, இப்ப முதல் கணவரை திரும்ப முடிப்பாருமே, இவங்க இடையில வந்தவர் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், முதல் கணவரை திருமணம் முடிக்கணும் தானே. அப்ப முதல் கணவரை திருமணம் முடிக்கிற நேரத்துல இவ சொல்றேன், உங்களோட அந்த மகர் எனக்கு வேணாம், நீங்க அதை வேணும்னு சொன்னா இவன் என்னைய தலாக் சொல்ற ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அடிக்கிறோமே, அவனுக்கு நீ ஒரு கூலியாத கொடுங்க. எவ்வளவு ஒரு நல்ல மனசொண்டு வேணுமே அந்த பொம்பளைக்கு. இவன்ட மகரும் வானா ஓண்ட மகரும் வானா, அதை நீ இவனுக்கு அன்பளிப்பா கொடு, இவன் தர இருக்கிற மாதிரி நான் இவனுக்கு ஹலால் சொல்றேன், அவ அதுவும் வானா, வேற அவருக்கு ஒரு போனஸ் லாபமும் இருக்குது. விளங்குதா? அப்ப இப்படியான ஒரு கேஸ் என்ன செய்யுது, இது பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமை. இடையில ஹலாலாக்கி கொடுக்கறதுக்கு விலை பேசி வாரவே அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி வாரவன ரசூல்லா என்ன சொன்னாங்க? கத்தீசில் முஸ்தார் என்றாங்க ரசூல்லா. இரவலுக்கு எடுக்கப்படுற எதை போல, பெட்டைய போல. ஒரு 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 ஒட்டகத்துக்கோ அல்லது ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு புல்ல உண்டாகணும்னு சொன்னா இரவலுக்கு கொண்டு வருவாங்களே, கொண்டு வர ஒரு ஆணித கொண்டு வந்து மேய்க்க வைக்க விடுவாங்க. அதை போல நாங்க ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல இப்படி வாரவங்களுக்கு பதுவா செஞ்சியும் வந்திருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் பேர்பட்டவர்களுக்கு என்ன செய்யட்டும், உண்டாகட்டும் என்று சொல்லி. அப்ப என்னன்னு சொன்னா நீங்க பாருங்க, அல்லாஹ் அப்ப எவ்வளவு ஒரு புனிதமான ஒன்று வவாலிதி வமாவலத். இப்ப உங்களுக்கு விளங்குதா? வவாலிதி வமாவலத், குடும்ப வாழ்க்கைங்கிறது, பெற்றோர் பிள்ளை என்கிற இந்த ஃபெமிலி ஸ்ட்ரக்சர்ங்கிறது மிக உன்னதமான ஒன்று. எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு பாத்தீங்க தானே. இதுக்கு என்ன காரணம்? எங்கட குடும்ப வாழ்க்கைக்குள்ளுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, சரியான ஒரு ஐடியா ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சரியான ஒரு இது ஒன்றும் இல்லை. இப்ப ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? ஆனா ப்ரீமெரிட்டல் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னு ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்குதா? திருமணத்துக்கு முன்னரான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு வழிகாட்டல் என்று சொல்லி இன்றைக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு நிறைய கோர்சஸ் நடத்துறாங்க, நிறைய பேர் போறாங்க. அதை படிச்சதுக்கு போறவு அது அந்த கோர்சஸ் எல்லாம் வந்ததுக்கு போறது என்ன டிவோர்ஸ் கூட. முந்தைய காலத்துல அப்படி இருந்துச்சா? நிறைய இதெல்லாம் படிக்காத காலத்துல இருந்துச்சா? இருக்கலையே. இப்ப இந்த சின்ன சின்ன கோர்சஸ் முந்தியெல்லாம் சைக்காலஜி எங்க சொல்லி யூனிவர்சிட்டியில ஒரு 4 வருஷம் கோர்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் கொடுக்குறாங்க. அது ஒரு கட்டம் தாண்டி போயிட்டு இப்ப என்ன செஞ்சிருச்சு, அது தனித்தனி சப்ஜெக்டா சைல்ட் சைக்காலஜி அல்லது பேரண்டிங் என்று சொல்லி இப்ப சின்ன சின்ன தலைப்புகள்ல கூட கோர்சஸ் நடத்துறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அது விரிவடைஞ்சும் கூட என்ன கூட இருக்குது, இருக்குது. அப்ப மார்க்கத்துடைய சரியான ஒரு புரிதல், வஹீயுடைய சரியான ஒரு அறிவு, அகீதா பற்றியான சரியான ஒரு புரிதல், சலஃப் அகீதா பற்றியான சரியான ஒரு புரிதல், சஹாபாக்களுடைய வாழ்க்கை பற்றியான சரியான ஒரு புரிதல், சஹாபாக்களுடைய அந்த உபதேசங்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெளிவுகளை பற்றியான சரியான அறிவுகள் இல்லாததனால என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கையில் ஒரு பக்குவம் உண்டு இல்ல. குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பலம், ஒரு வெளி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு வெளி ஒன்று இருக்குதானே, அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்குதானே, அந்த இது தெரியாதுங்கிறதுனால எப்படி குழஞ்சு போயிருக்கு பாத்தீங்க தானே, எப்படி உடஞ்சு போயிருக்கு, எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்திலையும் சத்தியம் பண்ணி வார அந்த கேட்டகரியில வவாலிதி வமா வலத் என்று சத்தியம் பண்ணும் பொழுது எங்களுக்கு யோசனைக்கு வந்து கொண்டே இருக்கணும், இது நாங்க இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நிலையில அல்ல, இது ஒரு மிக முக்கியமான ஒரு மீசாக்கன் கலீதா, இது ஒரு மிக உன்னதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் நாங்க இருக்கிறோம். இது மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிகள் மாதிரி என்னதல்ல, ஏலா அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி விட்டுட்டு போகணுமானது அல்ல. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதால கூட கடைசியில வசியத்தை செஞ்சுட்டு போனாங்க, நீங்க பெண்களுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, நல்ல முறையில நடந்துக்கோங்க, அவர்களுடைய மறுமை உறுப்பு அதாவது மறைவிடங்களை நீங்க எப்படி என்ன செஞ்சுக்கிறீங்க, மகர் கொடுத்து ஹலாலாக்கி இருக்கிறீங்க, நீங்க அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் என்ன செய்யுங்க, தெளிவா இருங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் என்ன தேவை என்று சொன்னா, மார்க்கத்தை பற்றியான சரியான புரிதல் தேவை. திருமணத்துக்கு முன்னரான ஒரு ப்ரீ மெரிட்டல் இஸ்லாமிக் கைடன்ஸ் வந்து கட்டாயம் என்னது தேவை. அது சரியான முறையில் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு அகீதாவை அடிப்படையாக வச்சு, இபாதத்துகளை அடிப்படையாக வச்சு, அஹ்லாக்குகளை ஒழுக்க விழுமியங்களை அடிப்படையாக வச்சு
ஒரு பக்குவமான ஒரு மனோநிலையில சரியான முறையில் வகையுடைய நிலையில சஹாபாக்களுடைய உபதேசங்களுடைய பின்னணியில அவர்களுடைய புரிதல்களுடைய பின்னணியில சரியான முறையில் வழிகாட்டப்பட்டா மட்டும்தான் உண்மையிலேயே இந்த குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும், துப்புரவா இருக்கும். இல்லாட்டி காரி துப்புற மாதிரி கீழ்த்தரமான நிலையில தான் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், போய்கொண்டிருக்கும். நம்ம மிச்சம் கவனமா இருக்கணும். அப்ப குடும்ப வாழ்க்கை விஷயத்துல ரொம்ப நாம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அப்ப இது ஒரு கணவன் மனைவியாக இணையிற கட்டம் இப்படின்னு வச்சுக்கோங்களே. அப்ப இதுக்கு இவங்க 2 பேரும் உருப்படியா இருந்தா தான் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலும். அதுக்கு அடுத்தது என்னது, பிள்ளை. குர்ஆன்ல ஒரு ஆயத் ஒன்று வருது, வல்பலது த்தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. வல்பலது த்தய்யிபு, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். வல்பலது த்தய்யிபு, நல்ல பதமான பூமியில இருந்துதான் யஹ்ருஜு நபாத்துஹு, செழிப்பான தாவரங்கள் என்ன செய்யும், பிளான்ட் முளைக்கு. நல்ல பதமான, விளங்குதா உங்களுக்கு? வல்பலது த்தய்யிபு, நல்ல பதமான நல்ல தரமான நல்ல நிலத்தில இருந்துதான் என்ன வரும், யஹ்ருஜு நபாத்துஹு, செழிப்பான தாவரங்கள் என்ன செய்யும். வல்லதி ஹபுஸ, ஒன்றுக்கும் உதவாத வறண்டு போன நிலத்தில இருந்து லா யஹ்ருஜு இல்லா நகிதா, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம சின்ன சின்ன இதுதான் என்ன செஞ்சிருக்காங்க அங்க முளைச்சு, அதால எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாதுடா, வாழ்க்கை ஆகிடக்கூடாது. நீங்க பாருங்க, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு கப்பல் பயணம் பண்ணி போனாங்களா இல்லையா? அந்த கப்பல் பயணத்துல அந்த 3 கட்டங்களையும் சுருக்கமா சொல்லிடுமா, அவருக்கு பொறுமை அறிக்கை இல்லாம போன 3 கட்டம் என்ன? ஒன்று, நம்ம அப்படி கேள்வி கேட்கறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்பதான் ஒரு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு 15, 20, 25 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் இப்ப சரியான டயர்டா இருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏலாவா இருக்கும். ஏண்டா நிலைந்து நீங்க அது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான் அவங்களோட மனநிலையில. முதலாவது கப்பல்ல ஓட்டப்பட்டது, 2வது குழந்தையை வெட்டினது, 3வது ஒரு கீழே விழ பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மதியில என்ன செஞ்சாரு, நேராக்கி விட்டாரு. இப்ப நீங்க இதுல பாருங்க, கப்பல் ஓட்டப்பட்ட விஷயத்தை விடுங்களே, மற்ற 2ம் பெற்றோர் பிள்ளையுடைய உறவோடு சம்பந்தப்பட்டது. ஒரு பிள்ளைய கொலை செஞ்சாரு, அப்படித்தானே? கொன்னுட்டு அதுக்கு ரீசன் சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு, குலாம் ஃபகான அபவாஹு முஃமினைனி. இந்த 2 அந்த புள்ள இருக்குதே, நான் கலத்தன் வச்சு கொண்டனே, அந்த புள்ள 2டையும் உம்மா அப்பா ஈமானோட உள்ளவங்க. அந்த புள்ளையோட உம்மா அப்பா யாரு, ஈமானோட உள்ளவங்க. ஃபஹஷீனா யுர்ஹிகுஹுமா துகியானா வ குஃப்ரா. இவன் வளர்ந்து வந்தாண்டா அவன் நிலைமை சூழலால என்ன செய்து நாசமா போயிரும். அதனால அவன் என்ன செய்வான்டா, அநியாயத்துக்காக குஃப்ருக்காக உம்மா அப்பாவையே அவன் என்ன செய்வான், கொலை. இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, ஒரு உம்மா அப்பாவும் சரியான ஈமானோட மார்க்கத்துடைய சரியான புரிதலோட அறிவோட பக்குவத்தோட ஈப்பாங்கண்டா அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறத மானத்தை நாசமாக்குறத ஒரு புள்ளி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம். அத போல நிறைய பெற்றோருக்கு பிரச்சனை என்ன, என்ன பிள்ளைக்கு நான் எதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு ஊட்ட சரி குறைஞ்சபட்சம் அவன் பேர்ல வச்சுட்டு நான் அது பிழை இல்லை. அவருக்கு சொத்தை நம்ம ஹலாலா சம்பாரிச்சு என்ன பிள்ளையை கொடுக்கணும், அவன் நாளைக்கு 4 பேட்ட கையெழுத கூடாது நினைக்கிறது, அதை மட்டுமே நினைக்கிறது என்னது, அதை மட்டுமே ஒரு மெயின் எய்மாக நினைக்கிறது ஒரு பிழை, பெரிய பிழை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீ அந்த சைட நினைக்காட்டியும் பரவாயில்ல, அந்த செவரு மதில் என்ன செய்ய பாதிச்சு, விழ பாதிச்சு, அது கீழே என்ன இருக்குது, ஒரு புதையல் ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த புதையலை யார் வச்சது, வாப்பா. அந்த 2 பிள்ளைகளுக்காக, அந்த எத்தீம்களுக்காக என்ன செஞ்சாரு, மௌத்தா போறதுக்கு முத வச்சாரு, அப்படித்தானே? ஆனா பக்கான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 பிள்ளையோட உம்மாவும் வாப்பாவும் சாலிஹானவர்களாக இருந்ததுனால கொஞ்சமா இருந்தாலும் அந்த உலகம், அவங்க வச்சுட்டு போன உலகம் துனியா இருக்குது, கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை செழிப்பா என்ன செய்வான். எல்லாத்துக்கும் எதுதான் தேவை, ஈமானும் சாலிஹான் அமலும் தான் தேவை. நாங்க ஈமானோட சாலிஹான் அமலா இருந்தா எங்களை நாசமாக்குற சீரடிக்கிற ஒரு புல் எங்களுக்கு வராது. அதே நேரத்துல எங்கட புள்ள நாளைக்கு எங்கட வஃபாத்துக்கு பிறகு சீரழியாது, துனியா விஷயத்திலையும் நாசமா போவாது. அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல நிலைமைக்கு தான் என்ன செய்வாங்க, எங்கட பிள்ளைகளை
எங்கட பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார்? அப்ப நாம மார்க்க விஷயங்கள்ல நாம தெளிவாக இருக்கிறதோட, அதை தேடி தேடி படிக்கிறதோட, கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? எங்கட பிள்ளைகளையும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண உடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் வந்து கொண்டு சும்மா ஒரு பாருங்க, சில இந்த பிள்ளைகள் வந்து கொண்டு, சின்ன பிள்ளைகள் வந்து கொண்டு தூசணம் பேசுறத பார்த்தாலும் போடாண்டு ஒரு அங்கலை பார்த்து போடா அப்படின்னு சொன்னாலும் என்னது? அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்லவான்னு 4 பேருக்கு முன்னாடி சொல்றது இல்ல. அதை யாரும் சரி கண்டிச்சாலும், ஒரு தவறு சின்ன பிள்ளைகள் தவறு செஞ்சதை கண்டிச்சாலும் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? சின்ன பிள்ளை தானே, பாவமா எழுதப்பட போகுது. என்னது? அவனுக்கு என்ன பாவம்? அவன முக்கல்லஃபா, அவனா பாவமா அவனுக்கு எழுதப்பட போகுது. ஆனா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு போற நேரத்துல சதக்காவுடைய பொருள் இருந்து என்ன செய்யறாரு? உதவி ஈத்தம்பரத்தை எடுத்து வாயில வச்சாரு. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் என்ன சொன்னாங்க? கிஹ் கிஹ் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? கிஹ் கிஹ், துப்புங்க துப்புங்கன்னாங்க. துப்புங்க துப்புங்கன்னு சொல்லிட்டு அல்லா தால உங்களுக்கு தெரியாத அன்னாலான குழு அஸ்ஸதகா, சதக்கா நாங்க சாப்பிடக்கூடாது, சதக்கா எங்கட குடும்பத்துக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. அது சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு என்ன பாவமா எழுதப்படும்? அப்படி அல்ல. தவறுண்டா அது சின்ன பிள்ளையும் என்ன செய்யக்கூடாது? தடுக்கப்படணும். இதுல மிச்சம் என்ன செய்யணும்? நாம மிக தெளிவாக நாங்க என்ன செய்யணும்? நாங்க இருக்கணும். அப்ப மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம அதுல மிகவும் கண்டிப்பாக இருக்கணும். நல்ல அமல்கள்ல வலியுறுத்துறதை விட நல்ல அமல்கள்ல கட்டாயம் நாம் என்ன செய்யணும்? மோட்டிவேட் பண்ணணும், ஆசை காட்டணும். ஆனா அதே நேரத்துல நல்ல அமல்கள் என்கிற பகுதியை விட மிக கவனமாக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான் எது? பாவமான காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த குடும்பத்துல ஹதீஸ்ல வருது, இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி, அபூதாவுத்ல வரக்கூடிய செய்தி, திர்மிதியில வரக்கூடிய செய்தி. அதிகமான அறிஞர்கள் இந்த செய்தியை ஹசன் என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கெட்ட குணத்திலேயே அதாவது கண்ணால காட்ட இயலாத அளவுக்கு மாமின் ஷைஇன் அபகது மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு கெட்ட பண்பாக இருந்தது எது? எது? கெட்ட பண்புகள். இப்ப நிறைய கெட்ட பண்பு இருக்குது. என்ன ஒன்று சொல்லுங்களே, தெரியாதா? எவ்வளவு சந்தோஷம். பொய் சொல்றது வேற, புறம் பேசுறது வேற, தூசண வார்த்தைகள் பேசுறது வேற, நிறைய இருக்கு தானே. இப்ப இதுகள்லயே ரசூலுல்லாஹ்க்கு மிக வெறுப்பான ஒரு ஒரு பண்பு எது? கெட்ட பண்புகளே, தீய குணங்களே அல் கதிப், பொய் சொல்றது. அப்ப ஹதீஸ்ல வருது, இத தலா அலா அஹதி மின் அஹ்லி பைத்திஹி, வீட்டுல யாராவது அவனோட குடும்பத்துக்குள்ளுக்கு யாராவது அவங்களோட வந்துட்டு போற புலங்குறவங்கல யாராவது ஒருத்தர், அடிக்கடி புலங்குறவங்க, வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட கதிப கிஸ்பத்தன் ஒரு வார்த்தை பொய் பேசுறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டாங்கன்னு சொன்னா, மாசால மாரிதன் அன்ஹு ஹத்தா யுஹ்திஸ தௌபா, நான் செஞ்சது தவறு, இதுக்கு பிறகு நான் இதை செய்ய மாட்டேன்னு அவர் தௌபாவை சொல்லும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவங்களோட முகத்தை பார்க்காம முகத்தை திருப்பி கொள்வாங்கன்னு வருது. அவங்களோட முகத்தை பார்க்காம ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? திருப்பி கொள்வாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, தந்த குடும்பத்துக்குள்ளுக்கு என்ன செஞ்சாங்க? பாவத்தை எதிர்க்கிற விஷயம், ஹராத்தை வந்து தவற சுட்டி காட்டுறது, பிழைய சுட்டி காட்டுறது. நாம ஊருக்கெல்லாம் சிம்பிளா என்ன செஞ்சிருவோம்? உபதேசம் பண்ணிடுவோம். நண்பர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? சில விஷயங்களை நாம டிஸ்கஷன் பண்ணிடுவோம். தவறு நாடு, அப்படி பேசாடு, அப்படி சொல்லாடு, அப்படி சிம்பிளா சொல்லிடுவோம். வெளி ஆட்களுக்கும் தாராளமாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம பாவமான விஷயங்களை எச்சரிக்கை செய்வோம். ஆனா எச்சரிக்கை செய்ய மாட்டோம் யாருக்கு? யாருக்கு? இங்கே உட்காந்துக்கிட்டு பெட்ல உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், இந்த மச்சான் இந்த பேங்க் வாசல்ல தாண்டா கியூ தெரியும் தானே மச்சான், இந்த டைம் எப்படின்னு நல்லா தெரியுமே. எங்க உட்காந்துக்கிறான்? பெட்டில உட்காந்துக்கிட்டு இந்த ஏடிஎம்க்கு முன்னுக்கு நிக்கிறேன்டுவான், கியூவா இருக்கீண்டுவான். தெரியும் தானே 4 மணிக்கு வரைக்கும் கியூ தானே மச்சான் அப்படின்னுவான். சொல்லுவானா இல்லையா? இதை பாக்குற புள்ள, இதை பாக்குற பொண்ணாட்ட போய் பொய் சொல்லாதுன்னு சொல்லலுமா? இதை பாக்குறவங்கிட்ட அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா, யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னாங்க. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று, நீங்க மரணித்து போங்களே, நீங்க அழிந்து போங்களே, உங்களுக்கு அழிவு உண்டாகட்டுமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நஅூது பில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க. அப்ப இதை கேட்டுட்டு சகிக்க முடியல. யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. எடுத்த உடனே வலைக்கும் அஸ்ஸலாம் வல்லானா, உங்களுக்கு தான் சாபம் கேடு அழிவெல்லாம் உண்டாகணும்னு சொன்னதோடய
ரசூல்லா யாருக்கு டக்குன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க? அந்த வந்து பேசினவங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஒழுங்கா பேசவே வராதா, ஏன் நீங்க இப்படி கீழ்த்தரமா பேசுறீங்கன்னு யூதர்களை வச்சுக்கிட்டு லெக்சர் பண்ணி கொண்டிருக்கல. யாருக்கு ரசூல்லா இஸ்ஸத் பண்ணாங்க? யா ஆயிஷா அலைக்கி பிர்ரிஃப்கி, அலைக்கி பிர்ரிஃப்க், மென்மையா பேசுங்களே. அப்ப ரசூல்லா வீட்டுக்குள்ளுக்கு எவ்வளவு மென்மையா இருப்பவர்களா இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மென்மையா இருக்கிறவங்களா இருக்கும். திருப்பி ஆயிஷா ஒரு கேள்வி கேட்டா, ஓ உங்களுக்கு நடந்தா விளங்கும், வேற வேற விஷயங்களை நீங்க எப்படி பாஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு கேட்கலையே. அப்புறம் ஐஷாரத்தெல்லாம் கோவப்பட்டது தனக்காக வேண்டிய அல்ல, ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி தான் கோவப்பட்டாங்க. தன்னுடைய கணவர், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு இப்படி ஒரு வார்த்தையை பேசுறாங்களே, அழிஞ்சு போகட்டும் மரணித்து போகட்டும் என்று சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எங்க நிஸ்டாட் ஆக்குறாங்க, வழிகாட்டுதல, மார்க்கத்தை படிச்சு கொடுக்க, ஹராத்தை எச்சரிக்க, தவற பிழையை எச்சரிக்க எங்க நிஸ்டாட் ஆக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து வாசல்ல நிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளுக்கு வாராங்க இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அறைக்கு வாராங்க இல்ல. ஏன் வாரல்ல? நும்ருகா அந்த ஒரு திரைச்சீலை என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, உருவம் அறிஞ்சது போடப்பட்டிருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கோவத்தால நின்று கொண்டிருக்கிறாங்க, அந்த கோவத்தோட நிக்கிறாங்கிறது விளங்குது வீட்டுக்குள்ளுக்கு வராம. அப்ப அதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க, மா அஸ்னப்து, நான் என்ன தவறு செஞ்சிட்டேன்? உங்களுக்கு தவறு செஞ்சா உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்ட விஷயத்துல தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட அதூபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்க்கு தவறு செஞ்சிருந்தா நான் என்ன செய்றேன், அல்லாஹ் கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். மா அஸ்னப்து, நான் என்ன தவறு செஞ்சிட்டேன், ஏன் நீங்க இப்படி கோவமா நிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளுக்க வாங்கலே. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னது அத. அப்ப என்னண்டா, நம்மட வீட்டுக்குள்ளுக்க நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், குர்ஆன சுன்னாவ ஹதீஸ கொண்டு போறது. எங்கட வீட்டுக்குள்ளுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, அனாச்சாரம் இருக்கக்கூடாது. இதை நாம கட்டாயம் நம்மட குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யணும், நாம கவனிச்சு கொண்டே இருக்கணும். ஏண்டா அதிகமாக ஒருத்தர் அமல் செய்யல என்கிறதுனால அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு நாளும் வாரதில்லை. நாங்க அதிகமா அமல் செய்யல, நிறைய திக்ரு செய்யல, சுன்னத்தான எல்லா தொழுகையும் நம்ம கவ பண்ணல, அதுக்காக ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அதாபு வராது. அதாபு ஒரு மனுஷனுக்கு எதனால வருது, தண்டனை ஒரு மனுஷனுக்கு எதனால வருது, குடும்பத்துல முசீபத்து பலாயி பிரச்சனை எல்லாம் எதனால வருது, எதனால வருது, பாவம் ஹராமான விஷயத்துல நம்ம ஃபகுல்லன் அஹத்னா, எல்லாரையும் தண்டிச்சோ எதை வச்சு, பிதம்பிஹி, எதை வச்சு, தவறு பிழை பாவமான விஷயங்கள்ல பொடுபோக்கு, பாவமான விஷயங்கள்ல கண்டுகொள்ளாம இருக்கிறது. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, அந்த சொர்க்கத்துல வாசனையும் பெறாதவர்கள், சொர்க்கத்துக்கு நுழையாதவர்கள் என்று வார அந்த 3 பேர்ல வந்து கொண்டு ஒருத்தர வருது ஹதீஸ்ல தையூஸ்னு வருது. அப்படித்தானே அபூதாவுதுல ஹதீஸ்ல தையூஸ்னு வருது. தையூஸ்ன்றா யாரு? தையூஸ்னு சொன்னா குடும்ப விஷயத்துல மானக்கேடான ஒன்றை கண்டும் கண்டுகொள்ளாம போகக்கூடிய ரோஷமற்ற ஒருவர். எப்படி குடும்பத்துல ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க அல்லாஹ் ரசூல் எச்சரித்த ஒரு விஷயம் ஒன்று என்ன செய்யுது, தன்னை வீட்டுக்குள்ள நடக்குது, ஆனா அதை கண்டுகொண்டும் அதை வந்து கொண்டு எடுத்து சொல்லாம, அது பிழைங்கிறத விளங்கப்படுத்தாம, அதுல இருந்து நாம தவிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்காம, அதை கண்டும் காணாமல் என்ன செய்து கொள்வாரு, போறவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தையூஸ், இவன் ரோஷமற்ற ஒரு குடும்பஸ்தர், இவன் ரோஷமற்றவன் தையூஸ். இவனால நாளை மறுமையுடைய நாளையில என்ன செய்ய இயலாது, இவனால நாளை மறுமையுடைய நாளையில என்ன செய்ய இயலாது, சொர்க்கத்துடைய வாசனையை கூட என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எங்கட குடும்ப விஷயத்துல நாம கட்டாயம் என்ன செய்யணும் என்றால், முதலாவது கணவன் மனைவி மார்க்கமுடையவர்களாக, மார்க்கத்தை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களாக, தவற பிழைய ஹராத்த விளங்கி அதை விட்டு ஒதுங்கி நடக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், கணவன் மனைவி இருக்கிற அதே நேரத்துல ஹராமான விஷயத்துல என்ன செய்யணும், பேணுதலாக இருக்கணும். துனூபுல் ஹலவாத் என்று சொல்றது என்னது, தனிமையில் நடக்கக்கூடிய பாவம். இதுகள்ல இருந்து நாம் என்ன செய்யணும், நாம் மிச்சம் ஒதுங்கி இருக்கணும். ஏண்டா தனிமையில நடக்கக்கூடிய பாவங்கள் இருக்குத்தானே, அது ஒரு நாளும் என்ன செய்யாது, நம்மள அதை விட்டு வைக்காது. எப்பயாவது ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிடும், நம்மளோட நிலைமைய வெளியே கொண்டு வந்து காட்டிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த யாரு ஹிலால் இப்னு உமையா வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என் மனைவிய நான் ஷரீக் இப்னு சம்ஹாவோட என்ன செஞ்சேன், படுக்கையில பார்த்தேன் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, 4 சாட்சி கொண்டு வரணும் இல்லண்டா ஹத்துன் அலா பஹரிக். அவர் என்ன சொன்னாரு,
அவர் என்ன சொன்னாரு, யார சொல்லலாம், நான் பார்த்தேன் ஏன மனைவியை நான் இப்படி ஊரு முழுக்க போய் சீரழிப்பேனா? யாராவது ஒருவன் தண்ட மனைவியை இன்னத்தரோட படுக்கையில பார்த்துட்டு அவன் ஆதாரமா தேடி போவான், 4 பேரை கூட்டி கொண்டு வந்து காட்டுறதுக்காக போவான் அப்படின்னு கேட்டாரு. ரசூலா சொன்னாங்க, இல்ல 4 சாட்சி வராட்டி உங்களுக்கு சென்டிமெண்ட்டுக்கு இந்த இடத்துல என்னது இல்ல, அப்படி குடிக்க இயலாது. விளங்குது, இந்த இடத்துல சட்டம் தான் என்றாங்க ரசூலா. ஆனா அவர் என்ன சொன்னாரு, அவர் அழுந்தாரு, எனக்கு ஹத்தா, நான் இங்க இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஹத்தா அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், அழுந்துட்டு சொன்னாரு, அல்லாஹ் இந்த விஷயத்துல கட்டாயம் என்ன செய்வான், ஹத்தில இருந்து என்னைய பாதுகாக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வசனம் இறங்கிச்சு. கணவன் மனைவியாக இருக்கிற நேரத்துல என்ன செய்யறாரு, கணவன் மனைவிக்கு இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அந்த இடத்துல லியான் என்ற அடிப்படையில பிரிகிற ஒரு சட்டம் வந்துச்சு. விளங்குதா, அந்த 4 முறை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கணும், அல்லாஹ்வுடைய கோபத்தை அவங்க பெண்களுடைய தரப்புல கோபத்தை கேட்கறது, ஆண்களுடைய தரப்புல சாபத்தை கேட்கிற அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அந்த பெண் என்ன செஞ்சா, பெண் 3 முறை என்ன செஞ்சிட்டா, சொல்லிட்டா. 4வது முறை என்ன செய்யணும், கோபத்தை கேட்கணும். கோபத்தை கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, அந்த பெண்ணிடத்துல நாங்க என்ன செஞ்சோம், இப்ப நீ அல்லாஹ்வுடைய கோபத்தை கேட்க போறாய், இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு நாங்க என்ன செஞ்சோம், சொல்லப்பட்டுச்சு அந்த பெண்ணுக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் என்னது தனக்கசத், அவ பின்வாங்கினா. ஆனாலும் லா உஃப்திஹு கௌமி சாயிரல் யௌம், இல்ல என் ஃபெமிலி மானம் போறத நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, கோபத்தை கேட்டா என்று சொல்லி வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரிச்சு வச்சு அனுப்பினாங்க. அனுப்பினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இவ ஒரு பிள்ளையோடு வருவாள், இவ என்ன செய்வா, அந்த பிள்ளை ஹதல் ஜஸ்ஸாகைன், நல்ல கால் நல்ல பெருத்து, நல்ல பித்தட்டெல்லாம் நல்ல பெருத்த மாதிரி பிள்ளை, அதாவது சபி, நல்ல சபியான ஒரு நல்ல பிள்ளையோட இவ எடுத்துட்டு வாரான்னு சொன்னா அந்த பிள்ளை யாருக்குரியதல்ல, ஹிலால் இப்னு உமையாக்குரியதல்ல, யாருக்குரிய பிள்ளை அது, அவ ஷரீக் இப்னு சம்ஹாக்குரிய பிள்ளை. கொஞ்சம் காலம் போச்சு, இவ பிள்ளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை நாங்க பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன, யா ரசூலல்லாஹ் அந்த பிள்ளை நீங்க சொன்ன மாதிரி சபியா இருக்குது அப்படின்னு நாங்க என்ன செஞ்சோம், ரசூலுல்லாஹ் வந்து சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வசனங்கள் இல்லாவிட்டால் எனக்கும் அவளுக்கும் வேற தீர்ப்பு என்ன செஞ்சிருப்பேன், எடுத்திருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல என்னண்டா, ஒரு நாளும் நாம விலகிக் கொள்ளணும், நாம ஹராத்துல ஈடுபட்டோம் என்று சொன்ன, தனிமையான பாவங்கள்ல ஈடுபட்டோம் என்று சொன்னால் அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏதாவது ஒரு வழியில என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். தனிமையான பாவங்கள்ல இருந்து கட்டாயம் நாம் என்ன செய்யணும், தனிமையில செய்யப்படக்கூடிய பாவங்கள் மிகப்பெரிய அழிவை கேவலத்தை என்ன செய்யும், நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். தனிமையான பாவத்தில இருந்து நாம விட்டு விலகணும். அப்ப எங்கட குடும்ப விஷயங்கள்ல நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவான அறிவு அதை நாங்க கொடுக்கிற அதே நேரத்துல நாம் என்ன செய்யணும், மார்க்க விஷயங்கள்ல மிக தெளிவாக இருக்கணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்க என்ன செய்யணும், நாங்க எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோமோ, ஒழுக்கமாக இருக்கிறோமோ, கண்ணியமாக இருக்கிறோமோ, அந்த அடிப்படையை வச்சுதான் எங்களை பிள்ளைகள் எங்களைய பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, எங்களோட பிள்ளை எங்களைய பார்க்குது, நாங்க கியாமுல் லைல் தொழுகிறோம், நாங்க ரமலானுக்கு மட்டும் என்ன செய்யக்கூடியவர்கள் இல்ல, எங்களுடைய தூக்கத்தை என்ன செய்யக்கூடியவங்க இல்ல, தியாகம் பண்ணிட்டு எழும்பி தொழக்கூடியவங்களை நாங்க எல்லா காலமும் என்ன செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம், எங்களுடைய தொழுகையில இரவுடைய வணக்கத்துல ஈடுபடக்கூடியவங்களா இருக்கிறோம், சுன்னத்தான நோன்ப நோட்கக்கூடியவராக இருக்கிறோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கண்டா, ஆஷுராவுடைய நோன்பு அறிவிப்பு செய்யப்படுது, ஆஷுராவுடைய நோன்பு என்று சொல்லி புடிங்க என்று சொல்லி அந்த நேரத்துல அந்த முஅவ்விதா பின்த் அஃப்ரா அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், நோன்பு பிடிக்க வைப்போம். சின்ன பிள்ளைன்னு சொன்னா அவங்க சொல்றது அந்த 10, 12, 15 அந்த வயசு பிள்ளை இல்ல, ஆக சின்ன பிள்ளை. அதுல அவங்க சொல்றாங்க, அந்த இதுல அஸ்ஸிபியான், அவங்கள நாங்க நோன்பு பிடிக்க வைப்போம். அவங்க நோன்பு பிடிச்சா மாலை நேரம் ஆகுற நேரத்துல என்ன செய்வாங்க, பசிக்குதுன்னு கதற ஆரம்பிப்பாங்க, வாயில வந்து சொல்லி கதற ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க விளையாடுறதுக்காக வேண்டி அந்த பசிய மறக்கடிக்கிறதுக்கு விளையாட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் என்றால், அந்த பஞ்சால அவர்களுக்கு என்ன செய்வோம், டோய் செஞ்சு வைப்போம். சரியா பசிக்குதுன்னு வந்து அழுகுற நேரமா பார்த்து நாங்க என்ன செய்வோம், டோய கையில கொடுப்போம்.
பசிக்குதுன்னு வந்து அழுகுற நேரமா பார்த்து நாங்க என்ன செய்வோம், அந்த டோயை நாங்க கையில கொடுத்துருவோம். அந்த டோயை என்ன செய்வாங்க, எடுத்து அந்த கொஞ்ச நேரத்துல விளையாண்டு கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன செஞ்சிடும், நோம்பு திறக்கிற அவ்வளவு டோய் விளையாடுற அளவுக்கு, அந்த டோய் விளையாடுறதுல பராக்காகி பசிய மறுக்கிற அளவுக்கு என்ன சில பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா விளையாட போனான்னு சொன்னா அவன் தண்ணியும் குடிக்க மாட்டான், எவ்வளவு நேரம் ஆயினாலும் அவன்கிட்ட கெஞ்சனும், அடைய வந்து தின்னுடா, தின்னுட்டு போயிட்டு விளையாடுடா வாப்பா என்று கெஞ்சனும் அவன்கிட்ட. அந்த அளவுக்கு விளையாட்டுல என்ன செஞ்சிருவான், அந்த அளவுக்கு பராக்காகிறான். அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, இபாதத்துல பராக்காக்கினாங்க. அப்ப எங்களோட குடும்பத்துக்கு நாங்க பாவமான விஷயத்துல ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற அதே நேரத்துல நன்மையான காரியத்திலையும் நாங்க என்ன செய்யணும், நாங்க மோட்டிவேட் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நீங்க தொழுகையில பேணுதலாக இருக்கிறதோட உங்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, தொழுகையில பேணுதலாக இருக்க சொல்லி ஏவுங்க. வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், நீங்க இஸ்மாயில கொஞ்சம் படிச்சு பாருங்களே நபியே. இன்னஹு கான சாதிகல் வாதி வகான ரசூலன் நபியா, அவர் எப்படி உண்மை பேசுறவரா, அவர் ஒரு நபியா ரசூலா இருந்தாரு. அது மட்டுமல்ல, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, ஏன்னா ரசூலாவுடைய வழித்தோன்றல் எங்க இருந்து வருது, இப்ராஹிம் இஸ்மாயில் அந்த வழித்தோன்றல்ல வரக்கூடிய ரசூல்லா. அங்கிட்டால பார்த்தா இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் யூசுப் அஸ்பாத், இப்படி என்ன செய்யுது, அந்த வழி அப்படி போகுது. அப்ப இது இப்ராஹிம் நபியுடைய அந்த சனதுல, எது நசபுல, அந்த பரம்பரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கால வராங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தால வராங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு உபதேசம் சொல்லிட்டு என்னது, நீங்க தொழுகையில பேணுதலா இருக்கிறதோட உங்களோட குடும்பத்துக்கும் ஏவிக்கொண்டே இருங்க, அத வலியுறுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், உங்களோட வாப்பா உங்களோட பரம்பரை நசபுல வரவரு இஸ்மாயில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா வஸ்ஸகா, அவர் தொலை சொல்லி ஏவுவாரு குடும்பத்துக்கு, ஜக்காத்து கொடுக்க சொல்லி ஏவுவாரு குடும்பத்துக்கு. இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கு. இப்ராஹிம் நபியும் கேட்ட துவாவை பாருங்க, ரெண்டும் இப்ராஹிம் நபியோட துவா நிறைய வருது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் என்றே இப்ராஹிம் நபிக்கு சொல்றான், அதிகம் அதிகம் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு மிக முக்கியமான துவா, ஃபெமிலிக்குன்னு கேட்ட ஹைலைட்டான ரெண்டு துவா இருக்குது, தண்ட பிள்ளைகளுக்குன்னு கேட்ட ரெண்டு பிரதானமான துவா இருக்குது. ஒன்று வஜ்னுபினி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்ற பிச்சலம் என்ற குழந்தைகளையும் ஒரு நாளும் ஷிர்க் செய்ய வச்சிடாது. ஒரு நாளும் நாங்க அகீதால தெளிவா இருக்கணும், ஷிர்க் இல்லாத தூய்மையான தெளிவான அகீதால மௌத் வரைக்கும் இருக்கணும். நானும் தான் ஏண்டா பிள்ளைகளும் நானும் தான் ஏண்டா. இது அகீதா விஷயத்துல, ஷிர்க் எதிர்க்கிற விஷயத்துல கேட்டதுவா. ரெண்டாவது துவா இது மிக முக்கியமான ஒரு துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. இப்ராஹிம் நபி கேட்ட அடுத்த துவா என்னது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் என்ற பிள்ளைகளையும் என்ற பரம்பரையையும் நீ என்ன செஞ்சிரு, வாழுங்காலம் எல்லாம் தொழுகைய குறித்த நேரத்துல நிலைநாட்ட வச்சிரு. அதனாலதான் பாருங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். கிட்டத்தட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய உபதேசம் 17, சில அறிஞர்கள் விளக்கம் எழுதிக்கிறாங்க 20, சில அறிஞர்கள் 34. அந்த உபதேசத்துக்கு மட்டும் தனி கிதாபுகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க உலமாக்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்யற உபதேசம், அதுல முதலாவது உபதேசம் என்ன செஞ்சாரு, ஃபர்ஸ்ட் 20, 17, 30 முதல் உபதேசம் என்னது, ஃபர்ஸ்ட் லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கிரைம் எது, ஆகப்பெரிய கிரைம் எது, கொலையோ விபச்சாரத்தை அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆகப்பெரிய கிரைம் எது உலகத்திலேயே, ஷிர்க். உலகத்துல ஆகப்பெரிய கிரைம் ஷிர்க். அப்போ எங்கட பிள்ளைக்கு நாங்க ஷிர்க் இல்லாத ஒரு அக்கீதாவை கொடுக்கணுமெண்டா, பிதாத் இல்லாத ஒரு அக்கீதாவை கொடுக்கணுமெண்டா, ஜாஹிலியத்து ஹுராஃபாத்து மூட நம்பிக்கை இல்லாத தெளிவான அக்கீதாவை கொடுக்கணுமெண்டா, நாங்க எவ்வளவு தெளிவாக அக்கீதாவை படிச்சிருக்கிறோம், நாங்க தெளிவாக அக்கீதாவை படிச்சிருக்கிறோமா, நாங்க தெளிவாக இருக்கிறோம் கேட்டா நாங்க விளங்கப்படுத்தணுமே. எப்படி விளங்கப்படுத்த போறீங்க, ஷிர்க்னா எப்படி விளங்கப்படுத்த போறோம், அதுக்கு எப்படி உதாரணங்கள் சொல்ல போறோம்? நாங்க முஸ்லிம் என்றே வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல இந்த பேரோடையே இருக்கக்கூடிய மக்கள், எங்களோடைய மஸ்ஜிதுல வந்து சொல்லக்கூடிய மக்கள் இப்படி இப்படி எல்லாம் ஷிர்க் இருக்குதுன்னு எப்படி விளங்கப்படுத்த போறோம்? எப்படி எங்க பிள்ளைக்கு எடுத்து காட்ட போறோம்? எங்களுக்கு அதை பற்றி என்ன தெளிவு இருக்குது? என்ன கிதாபுகள் அடிப்படையா வச்சு எங்கட பிள்ளைக்கு இந்த கிதாபு ஷிர்க்க பேஸ் பண்ணி எழுதினது, ஷிர்க்க எச்சரித்து எழுதினது, இந்த கிதாபு பிதாத்தை எச்சரித்து எழுதினது, இந்த கிதாபு உலூஹியாவுடைய விஷயத்தை அடிப்படையாக வச்சு எழுதினது, இந்த கிதாபு ருபூபியாவை அடிப்படையாக வச்சு எழுதினது, எப்படி சொல்ல போறோம்?
இன்ன கிதாபு அல்லாஹ்வுடைய அஸ்மாகள் சிபாத்துகளை மட்டும் மையமா வச்சு எழுதப்பட்ட கிதாபு நம்ம எப்படி நம்ம விளங்கப்படுத்த போறோம்? நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? நம்ம பயான் கேட்டதுன்னு மிச்சம். இப்ப நானும் செய்யறது அதுதானே. ஒரு கிதாப் அடிப்படையாக வச்சு ஒரு சலபரிஜருடைய ஒரு இமாமுடைய ஒரு கிதாப பேஸா வச்சு நாங்க எந்த அளவுக்கு அகீதாவை படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு இபாதத்துகளை படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அஹ்லாக்குகளை படிச்சிருக்கிறோம், எங்கட பிள்ளைக்கு அதை கொடுத்து இதை வாசி, இதுல தெளிவு பெறு என்று சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அப்ப கட்டாயம் உண்மையிலேயே நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் என்னன்னு சொன்னா, எங்கட குடும்பத்துக்குள்ளுக்க நாங்க என்ன செய்யணும்? நாங்க குர்ஆன சுன்னாவை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னா அதுல 2 மிக முக்கியமான பகுதி இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, நல்ல விஷயங்களை நாங்க எப்படி அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ண போறோம், அதே நேரத்துல பாவமான விஷயத்துல இருந்து எப்படி நாம எச்சரிக்க போறோம் அப்படிங்கிறது மிக பிரதானமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. இது எல்லாமே எங்க வந்து அமையுது? தப்ஷீர், நாங்க மோட்டிவேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்தார் அவேர்னஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எச்சரிக்கைகள் செய்யறதாக இருந்தாலும் சரி, இது ரெண்டும் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில கட்டாயம் நாங்க எதை அடிப்படையாக வச்சிருக்கணும்? வஹீயுடைய இல்மு, வஹீயுடைய அறிவு, குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவு கட்டாயம் எங்களுக்கு என்ன செய்யும்? வேணும். இது ஒன்றுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த உலகத்திலே இருக்கட்டும் மறுமையிலே இருக்கட்டும் சரியான முறையில் எங்களுக்கு ஒரு வெற்றியை, நிம்மதிய, சந்தோஷத்தை என்ன செய்ய போகுது? தரப்போகுது என்கிறத நாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால கட்டாயம் என்ன செஞ்சுக்கோங்க, கல்வி என்ற பேர்ல நாங்க எவ்வளவு விஷயங்களுக்கு என்ன செய்யறோம்? நாங்க கவனம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். நாங்க எவ்வளவு தான் ஸ்கூல்களுக்கு போயிட்டு பார்த்தாலும் என் பிள்ளைய வந்து கொண்டு அதுக்கு போடக்கூடாது, இதுக்கு போடக்கூடாது, என் பிள்ளைக்கு எஜுகேஷன் மட்டும் இருந்தா போதும் என்று தேடி அலசி கிட்டத்தட்ட என் பிள்ளைய நான் ஸ்கூல் போடுறதுக்கு நானும் தேடி ஒரு 25 ஸ்கூலுக்கு நானும் வைஃபும் ஏறி இறங்கி எல்லாம் பார்த்து எல்லாம் பேசி ஒன்று அரசாங்க ஸ்கூல்களுக்கு மீறி இறங்கியாச்சு. நாங்கள் எதிர்பார்க்குறோமே எங்களுக்கு என்ன செய்தி இல்லை. எல்லா ஸ்கூல்லையும் என்ன செய்யறான்? தன்சல் கொடுக்கத்தான் செய்யறான். நான் முஸ்லீம் ஸ்கூல்னு சொல்லி போயிட்டு எங்களோட பிள்ளையில போயிட்டு பார்த்தாலும் என்ன செய்யலாம் இருக்குது? ஏலாம் இருக்குது. சில எங்கட ஆட்கள் தான் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கண்டா, அந்நிய மத கலாச்சார சம்பந்தமா வரக்கூடிய சில அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. அதுகளுக்கு எங்கடையும் என்ன செய்யறான்? இவங்கடையும் தான் என்ன செய்யறான்? பாஞ்சு செலவழிக்கிறவனாகவும் என்ன செய்யறான் இருக்கு. அந்த அளவுக்கு என்ன செய்யுது நிலைமைகள் இருக்குது. அப்ப அதுல சல்லடை போட்டு தேடி ஒன்றுல போயிட்டு போட்டாலும் அதுல எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைச்சிச்சு. என்ன? ஒரு வருஷத்துல எஜெண்டாவை எங்களையும் கையில தந்துருவாங்க. இந்த மாசம் இன்ன டேட்ல வந்து கொண்டு என்ன டே நடக்குது. அது ஒரு பெரிய ஹைரா போச்சு. அது ஒரு பெரிய, அப்ப அதுக்கு ஒரு வருஷம் நாம இப்ப அனுப்பாம இருந்ததுக்கு நம்மளுடைய கோளுக்கு மேல கோல் மேனேஜ்மெண்டால கூப்பிட்டு அப்ப என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை லெட்டர் தான் கொடுத்தேன். எங்கட பிள்ளைய நாங்க என்னத்துக்கு அனுப்புறோம்? படிக்கத்தான் நாங்க அனுப்புறோம். கிளாஸ் ரூம் எஜுகேஷனுக்கு தான் நாங்க அனுப்புறோம். எங்கட மெயின் போக்கஸ் என்ன? கிளாஸ் ரூம் எஜுகேஷன். எங்கட கிளாஸ் ரூம் எஜுகேஷனை தவிர்த்து நீங்க எது நடத்தினாலும், ஸ்போர்ட்டே நடத்தினாலும் நாங்க என்ன செய்வேன்? ஸ்போர்ட் கட்டணம் தேவையே இல்லையா? மியூசிக்க போட்டா பிண்டிக்கு நீங்க நடத்தினீங்க ஸ்போர்ட் பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குது, கலகலப்பா இருக்குது, ஆசையா இருக்குது, யாருக்கும் வந்து இறங்கி. அதே நேரத்தில் மியூசிக்க போட்டுட்டான்டா, மியூசிக்க போட்ட என்ன ஆயிரும்? தோல்வியே, எல்லாம் ஃபெயில் ஆயிருமே. அப்ப பாருங்க, ஒரு ஸ்போர்ட் என்று சரி எங்கட புள்ள ஸ்போர்ட் ஒன்றுல இருக்கத்தான் வேணும். அப்பதான் சுறுசுறுப்பா இருப்பான், வளர்ந்து வர வயசு. ஸ்போர்ட்டுக்கு போடுவோமே, ஒரு பிடி படத்துக்கு போடுவோமே, அங்க போனாலும் அங்கேயும் என்ன நடக்குது? ஓடுறதை ஸ்டார்ட் ஆக்கிறதுக்கு மியூசிக், டக்குன்னு எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துக்கு மியூசிக் தான் போடுறான். நிப்பாட்டணுமான இடத்துக்கு மியூசிக், ஸ்டார்ட் ஆக்கணுமான இடத்துக்கு மியூசிக். அப்படித்தான் இருக்குது. கடைசியில இப்படியும் லெட்டரை கொடுத்து என்ன செஞ்சிருக்குது? அப்ப என்ன சொல்றேன்டா, மிச்சம் கவலைக்கிடமான விஷயங்கள் தான் என்னன்னு சொன்னா, எங்கட ஆட்கள் அந்நிய மத கலாச்சார ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு என்ன செய்யறது? எங்கட பிள்ளைகளை போடுறது. நல்ல எஜுகேஷன் அல்லது என்ன வேணும்? லாங்குவேஜ் வந்து கொண்டு கட்டாயம் போயிட்டு பௌத்த ஸ்கூல் ஒன்றுக்கு போட்டா லாங்குவேஜ் எடுக்கணும், அப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குதா? அந்த அளவுக்கு லாங்குவேஜ் படிச்சு நீ என்ன செய்ய போற? அபூலஹபுக்கும் அரபு தெரியும், சொல்ல அரபால தான் பேசினேன். அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கல. சரி, ஏன்னா அபூஜஹலி கிடைச்சிட்டா, அவன் எவ்வளவு பெரிய அரபு டேலண்ட். அப்ப மொழி தெரிஞ்சுதான் என்ன செய்யணும்? அவருக்கு இஸ்லாம் கிடைக்கணுங்கிற அப்படி ஒரு விதி உண்டு. சாதாரணமா நீங்க சர்வசாதாரணமா உங்களுக்கு திக்கி பேசலண்டாலும் அவனுக்கு நீங்க திக்கி சரி மார்க்கத்தை அவனோட லாங்குவேஜ்ல விளங்கப்படுத்தினா அல்லாஹ்தால அவனுக்கு என்ன செஞ்சிருவான்? நீங்க இந்த பாலி எல்லாம் படிச்சு பாலில மாஸ்டர் டிகிரி செஞ்சுத்தானே அவனுக்கு இஸ்லாத்து அப்படி ஒரு தேவை வேண்டி இருக்குதா? இல்ல அப்படி ஒரு தேவை வேண்டி இருக்குதா? எல்லாம் படிச்சுதான் நீங்க அந்த லாங்குவேஜ்ல திறமையா காட்டி அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லணுங்கிற தேவை ஒன்று இருக்குதா? இல்ல நான் கேட்கிறேன். என்னண்டா, இதெல்லாம் ஒரு பெரிய கல்வியாகவும் இப்படியானவங்களை பெரிய சாதனையாளர்களாகவும் காட்டி சரியான மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்குது. என்ன செய்யப்பட்டிருக்குது?
இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை பாருங்க. எங்கட முஸ்லீம் ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாராம், பாலில மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காராம். பாலில இதுல ஹிப்ருல முடிச்சிக்கிறான், சுரியானில முடிச்சிக்கிறான். அது அவன் மதமே இன்னும் அந்த லாங்குவேஜ்ல பாதுகாக்கப்பட்டு இல்லை. நாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம என்னதான் செய்யும். அப்ப நம்ம விளங்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த அனாச்சாரமான விஷயங்கள்ல கலந்து கொள்ற நேரத்துல நம்மளுக்கு என்ன சொல்றேன், இல்ல இப்படித்தானே. அந்த பிரச்சனை வரும் பொழுது மட்டும்தான் நம்ம என்னத்தை பாக்குறேன், அவட மனசோட கேளா தானே கூப்பிட்டுட்டாரு, பிதத்து தான் என்ன செய்ய கூப்பிட்டுட்டாரு, சிறுக்கியத்தான சில நிகழ்வு தான் கூப்பிட்டா, நீ அவட மனசோட கேளா சும்மா தலையை மட்டும் தான் காட்டு, நான் ஒன்னும் தின்னல. இவர் எடுத்துட்டு போனே தலையை காட்ட, இவர் ஒன்றும் என்ன செய்யல, ஒன்றும் தின்னல, இவர் தலையை காட்ட மட்டும். இப்ராஹிம் நபி இப்ப மில்ல தபீக்கும் இப்ராஹிம் வருது. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாரு, வாங்கல இந்த திருவிழாக்கு போக கூப்பிட்ட நேரத்துல என்ன செஞ்சாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு பன்னல்லார நல்லறத்தம் ஃபின் நுஜும், நல்லா யோசிச்சாரு, நல்லா டீப்பா இப்படி யோசிச்சுட்டு பக்கால இன்னி சக்கீம், அவர் சொன்ன 3 பொய்ல அல்லாஹ் தஆலா அது ஒரு பொய்யா சொல்றான், அப்படித்தானே. பக்கால இன்னி இல்ல, எனக்கு கொஞ்சம் மேல் சரியில்லை, எனக்கு அவ்வளவு கொஞ்சம் ஹெல்தியா இல்லை, நீங்களும் போறேன்டா போங்கன்ற மாதிரி என்ன செஞ்சாரு, எனக்கு அவ்வளவு இதா இல்லை, ஆக்டிவா இல்லை அப்படின்ட்டாரு. கடைசியில் என்ன செஞ்சாங்க அவங்க. அப்ப இன்றைக்கு நம்மளுக்கு என்ன செய்யலாம், நம்ம காசு விஷயத்துலயும் அற்பமான விஷயத்துல எல்லாம் வாய்க்கூசாம என்ன செய்யறோம், பச்சை பொய்ய புழுகிறோம். ஆனா அடையிது அல்லாஹுடைய ஒரு விஷயம், பொய்ய சொல்லி சரி நான் எதுக்கு போக மாட்டேன்னு ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறோமா இல்லையா. பொய் சொல்ற அளவுக்கு போக தேவையும் இல்லை, இல்ல நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சிம்பிளா ஓரமாயினத்துக்கு அவங்க ஒண்ணு நடக்க போறதும் இல்லை. அப்படி மனசெல்லாம் உடஞ்சி கிளாஸ் தூளாக போறது இல்லை யார்டையும், அந்த அளவுக்கு நிலைமையில யாரும் இல்லை, விளங்கின. அப்ப என்னன்னு சொன்ன, இப்ப பெரிய பெரிய பென்கோட் ஹால்ல எல்லாம் வலிமை எடுக்கிறவங்களே கார்டு கொடுக்குற நிலைமை கேட்கிறாங்க. ஷுவரா வருவீங்க தானே, ஏன் கேட்கிற அப்படி, ஒரு பிளேட்டுக்கு 1700 ரூபா, நீங்க ஷுவரா வருவீங்க காட்டார நேரமே அப்படி கேட்டா எனக்கு அது மனசு வருமா இல்ல. வல்லாஹி எத்தனை பேர் கேட்டீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? தலையாடுறீங்க, உண்மைதானே, நான் சொல்றதுக்காண்டி சொல்லாதீங்க. அதெல்லாம் அட மனசு அட கொஞ்சம் யோசிக்கணும், வந்து சொல்றாய் வலிமாக்கி. அது சாப்பாடு விஷயத்துல இவ்வளவு அற்பமாவாடா கேள்வி கேட்பாய், இவ்வளவு வரலாட்டி சொல்லுங்க. இல்ல அந்த பேட்டை கட் பண்ண இப்படி ஒரு வலிமா செய்யணும். அவ என்னத்துக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்டா, உண்மையிலே இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க என்ன செய்யணும், நாங்க தெளிவாக இருக்கணும். உண்மையிலே இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா என்ன செய்யணும், சுருக்கமாக பேசணும், நேரம் அதிகமாக போயிருச்சு, மன்னிச்சுக்கோங்க அல்லாஹ்க்காக வேண்டி. ஆனால் நாம தெளிவெடுத்துக் கொள்ள வேண்டிய மிக பிரதானமான விஷயத்த சுருக்கமா சொல்றேன். நாம தப்ஷீர் இன்சார் என்கிற இந்த 2 பகுதி இருக்குது, எங்க வீட்டுக்குள்ளுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பகுதி. நல்ல விஷயங்களை நாங்க மோட்டிவேட் பண்றது, பாவமான விஷயங்களை அவாய்னஸ் கொடுக்கிறது. இதுல நாம என்ன செய்யணும், நாம மிக தெளிவாக இருக்கணும். இது எங்களுடைய மார்க்கம் ஒன்றுதான் எங்களுக்கு என்ன செய்யும், நல்ல சிறந்த வழிய சந்தோஷத்தை வெற்றி என்ன செய்ய போது தரப்போது. அல்லாஹு தஆலா கற்றதை கொண்ட இஹ்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.